உங்களை வேறு பக்கம் இழுக்குது, வேறு பொசிஷனுக்கு மாற்றுது. அதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் மறுபடியுமா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் தான் நான் பார்க்கணும். ரெண்டாவது, முழு ஆத்மாவோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? முழு ஆத்மாவோடு. முழு ஆத்மாவோடு தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்மாவோடு அன்பு கூர்வாயாக. அப்படின்னா என்னது? இந்த பாருங்க, உங்களை வேறு காரியத்துக்கு திசை திருப்பக்கூடிய எதாக இருந்தாலும் அதெல்லாம் தள்ளிட்டு பாருங்க, உங்களை வேறு பொசிஷனுக்கு மாற்றுது. உங்களை வேறு பக்கம் இழுக்குது, வேறு பொசிஷனுக்கு மாற்றுது. அதெல்லாம் தள்ளிட்டு நீங்கள் மறுபடியுமா உங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஆண்டவர் தான் நான் பார்க்கணும் அப்படின்னு வரக்கூடிய இடம். அப்போ மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த அன்பு முழுசாக அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வருது. சரியா? புரியுதான்னு சொல்கிறேன். ஓகே, அதுக்கு ஆங்கிலத்தில் வந்து ப்ரீ டிலெக்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, அது என்ன செய்யும்? உங்களை டிஸ்பொசிஷன் ஆக்கும். இப்படிப்பட்ட விருப்பங்கள், டிசையர், இப்படிப்பட்ட விருப்பங்கள் உங்களை என்ன டிஸ்பொசிஷன் ஆக்கும். ஆண்டவர் மேலே அன்பு கூறாமல் உங்களுடைய ஆத்மாவில் ஆண்டவர் அன்பு கூறாத படிக்க. ஆத்மானா என்னது? உங்கள் சோல். ஆண்டவரோடு நீங்கள் பேசுகிற அந்த ஒரு ஏஜென்ட் உங்களுக்குள்ள, உங்கள் சோல். ஓகே, அந்த சோல் எந்த வகையிலையும் என்னது டைவர்ட் ஆகிடக்கூடாது. அது உங்களை திசை திருப்பம். இப்போ இங்கே உட்காந்துருப்பீங்க, ஐயோ துணி காய போட்டேன், இப்போலாம் மழை வருது, நவுத்தி வச்சுனா இல்லையா, இதெல்லாம் வந்து உங்களை டைவர்ட் பண்ணி பார்த்தீங்களா? இதெல்லாம் இல்லாமல் முழுசாக உங்களை இந்த இடத்துல வந்து லாக் பண்ணிடுவீங்க. அவ்வளோதான்.